21 பிப்ரவரி 2026 அமெரிக்கா ஈரான் மீது தாக்குமா? உலகம் மீண்டும் போர் விளிம்பில். நண்பர்களே, அடுத்த 24 மணி நேரத்தில் உலகம் முழுவதையும் அதிர வைக்கும் ஒரு நிகழ்வு நடைபெறுமா? 2026 பிப்ரவரி 21 அமெரிக்கா ஈரான் மீது அதிரடி தாக்குதலை ஆரம்பிக்குமா? இது சாதாரண மோதல் அல்ல. இது நடந்தால் அது இரண்டாம் உலகப் போரில் நடந்த அட்டாக் ஆன் பேர்ல் ஹார்பர் தாக்குதலை விட 10 மடங்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் என சிலர் கூறுகின்றனர். இன்று இந்த வீடியோவில் வரலாற்று ஒப்பீடு, தற்போதைய இராணுவ நகர்வுகள், அமெரிக்காவின் நோக்கம், ஈரானின் பதில், உலக பொருளாதார தாக்கம், மூன்றாம் உலகப் போர் சாத்தியம் எல்லாவற்றையும் ஆராயப் போகிறோம். உலகம் மீண்டும் திரும்புமா? 1941 டிசம்பர் 7 ஜப்பான் திடீர் தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர் கடற்படை தளத்தில். அந்த தாக்குதல் மூலம் அமெரிக்கா நேரடியாக இரண்டாம் உலகப் போரில் குதித்தது. அந்த தாக்குதலை திட்டமிட்டது இசோரோகு யாமமோட்டோ. அதேபோல் இன்று அமெரிக்கா திடீர் ஷாக் அண்ட் ஆவ் வகை தாக்குதல் நடத்துமா? 2003 ஈராக் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் நடத்திய தாக்குதலை நினைவுபடுத்துங்கள். ஒரே இரவில் பாக்தாட் முழுவதும் அதிர்ந்தது. ஏன் இப்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பதற்றம் புதியதல்ல. 1979 ஈரான் ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் இரு நாடுகளின் உறவை முற்றிலும் முறித்தது. பின்னர் அணு திட்டம், ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்பது உருவானது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை விலக்கிக் கொண்டார். பின்னர் ஜோ பைடன் மீண்டும் பேச்சுவார்த்தை முயன்றார். ஆனால் இன்று சூழ்நிலை ஈரான் அணுசிரிவு அதிகரிப்பு, வளைகுடா பகுதியில் அமெரிக்க கடற்படை திரள்வு, இஸ்ரேல் ஈரான் பதற்றம். இராணுவ ரீதியாக என்ன நடக்கலாம்? ஒரு திடீர் தாக்குதல் நடந்தால் அது எப்படி இருக்கும்? அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்: B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ், டொமோஹாக் க்ரூயிஸ் மிசைல்ஸ், சைபர் வார்ஃபேர், சேட்டிலைட் டிஸ்ரப்ஷன். ஈரானின் பலம்: பாலிஸ்டிக் மிசைல்கள், ட்ரோன் ஸ்வார்ம்ஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கட்டுப்பாடு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் உலக எண்ணெய் போக்குவரத்தின் 20% இங்கு செல்கிறது. அது மூடப்பட்டாலா உலக எண்ணெய் விலை வெடிக்கும். பொருளாதார தாக்கம்: எண்ணெய் விலை $150 முதல் $200 வரை ஏறலாம். பங்கு சந்தைகள் சரிவு, தங்க விலை உயர்வு, டாலர் வலுப்படும். ஓபெக் நாடுகள் அவசர கூட்டம் நடத்தும். சைனா ஈரானுக்கு ஆதரவாக பேசலாம். ரஷ்யா அமெரிக்காவை எதிர்க்கும் வாய்ப்பு. இது பிராந்திய போரை உலகப் போராக மாற்றுமா? மூன்றாம் உலகப் போர் சாத்தியம். நேரடி அமெரிக்கா ஈரான் போர் நடந்தால் இஸ்ரேல் உடனடியாக இழுக்கப்படும். ஹெஸ்புல்லா ஹவுதி குழுக்கள் செயற்படும். வளைகுடா நாடுகள் பாதிக்கப்படும். நாட்டோ உட்புகுமா? நாட்டோ எப்படி பதிலளிக்கும்? உலகம் 2 பிரிவாக பிரியுமா? இது உண்மையிலேயே நடக்குமா? போர் என்பது கடைசி தேர்வு. அமெரிக்கா நேரடி தாக்குதல் நடத்தும் முன் உளவுத்துறை தகவல், சர்வதேச ஒத்துழைப்பு, உள்நாட்டு அரசியல் ஆதரவு அனைத்தும் அவசியம். ஈரானும் முழு அளவிலான போரை விரும்பாது. அணு பேச்சுவார்த்தை இன்னும் சாத்தியமுள்ளது. முடிவு: 21 பிப்ரவரி 2026 உலகம் சுவாசத்தை பிடித்து காத்திருக்கிறதா அல்லது இது அரசியல் அழுத்த நயவஞ்சகமா? வரலாற்று காட்டியது என்ன? பேர்ல் ஹார்பர் போன்ற திடீர் தாக்குதல்கள் உலகத்தின் பாதையை மாற்றியுள்ளன. ஆனால் போர் ஆரம்பிப்பது எளிது, முடிப்பது மிகவும் கடினம். நண்பர்களே, உங்கள் கருத்து என்ன? இது உண்மையிலேயே நடக்கும் என்று நினைக்கிறீர்களா அல்லது இது வெறும் உளவியல் அழுத்தமா? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உலக அரசியல் உண்மைகளை தொடர்ந்து அறிய குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்ய மறக்காதீர்கள்.